கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக், இது எல்லாமே அனலைஸ் பண்ண போகிறோம். எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குங்க இல்லை விற்றுருங்க அப்படின்ற எந்த விதமான சஜஷனும் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூவோட லிங்க்கையும் ஏஞ்சலோட லிங்கையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேப்பப் கேப்பப்பில் இருந்து நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருந்த நிஃப்டியை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஃபுல்லாகவே இறக்கி விட்டாங்க. ஸோ கரெக்டாக லாஸ்ட்டில் ஒரு 22 பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். எந்த அளவுக்கு ஏறி இருந்துச்சோ, அதாவது 26,104 அப்படின்ற அந்த ஹை வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, ஃபுல்லாகவே இறங்கிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே வரைக்கும் வரலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு வேளை இல்லைன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்கா 25,658. ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. இல்லை அப்படின்னாலும் கூட ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான். அகைன் மறுபடியும் அப்படியே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி மேலே போய் ஆல் டைமே ஹிட் பண்ணலாம். ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் ஒத்தும் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியும் ஒரு லாங் ரிஜெக்ஷன் தான் தெரியுது. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் உங்களுக்கு என்ன இருக்குது, கீழே விழுந்திருக்கு. ஸோ ஒரு கேப் அப் கிடச்சி அதை தக்க வைக்க முடியாமல் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுமே டவுன் சைடில் தான் வந்திருக்கு. இருந்தாலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வெரி வெரி ஹை. பேங்க் நிஃப்டி மேலே போகும்போது நிஃப்டியை அப்படியே ஹோல்டு பண்ணி அதுவும் நிஃப்டியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளே அதிகம். ஓகே, பேங்க் நிஃப்டியோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 60,000 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக பேங்க் நிஃப்டிக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே போகிறதும் கீழே இறங்குறதும் பார்த்தா இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியும் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹேண்டிலை விட மேலே போயிருக்கு. ஒரு கேப் அப் கிடச்சிருக்கு. அந்த கேப் அப் தக்க வைக்க முடியலை. ஆனாலும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அளவுக்கு இல்லை. ஸோ இது உங்களுக்கு ஃபுல்லாகவே கீழே வந்துருச்சு. ஸோ ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு 27 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது மேலேயும் போகலாம், சில கீழேயும் வரலாம். ஸோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதனால தான் நிறைய ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணலை. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணால் நிறைய ஸ்டாக் உங்களுக்கு ரேலி கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்கை பார்த்துருவோம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஏத்தர் எனர்ஜி. இந்த ஏத்தர் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். நம்ம என்ன அனலைசிஸ் பண்ணியிருந்தோமோ எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் யாராவது நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 30% இல்லை 50%, ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுன்றது ஃபுல்லாக நான் சொல்லலை. ஸோ பார்ஷியலாக கூட ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக கூட, அது உங்களோட டிசிஷன். பட் இது ஒரு மைல்டான ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த ஜோன் வரைக்கும் வரலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷனை எடுங்க.
நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் நேற்று ஓரளவுக்கு நல்ல ரேலி கொடுத்துச்சு. ஸோ நம்ம கொடுத்துருந்த, அதாவது நம்ம இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். இந்த சப்போர்ட்லேருந்து நம்மளோட டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ யாராவது நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதும் இல்லை ஹோல்டு பண்ணுறதும் உங்களுடைய விருப்பம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ தான் இந்த ஸ்டாக் வந்து ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் இன்னும் நல்லா ரேலி ஆகும். ஸோ அதனால் இல்லை ஒருவேளை கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதோட மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஒருவேளை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் ஸ்லைடில் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் SCI, அதாவது ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நேற்று மட்டும் ஒரு 7% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம பிரேக் அவுட்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கிளியர் கட்டாக உங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்ட்ராங்காக உடைச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் இந்த ஜோன் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து உங்களுக்கு இன்னொரு வகையில் பார்த்தோம்னா ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டரும் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னொரு பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு 1 2 3 டைம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு கீழே தான் வந்திருக்கு. ஸோ இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை நம்ம பிரேக் அவுட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன், ஸோ இந்த ஜோன் இதோட ப்ரீவியஸ் லோ இருக்குது இல்லையா, 217 அப்படின்ற இந்த ஜோன் வந்து நம்ம எஸ்எல்லாக நம்ம வச்சுக்கலாம். எஸ்எல் அப்படின்போது ஸ்டாப் லாஸ். ஸோ ஒரு ஸ்டாக்குக்கு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி கம்மியான எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம ஆல்ரெடி எடுத்த ப்ராஃபிட் வந்து நமக்கு மெயின்டைன் பண்ண முடியும். நல்ல ப்ராஃபிட்டை வந்து நம்மளால் அதாவது பெரிய லெவலில் நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 287. இந்த 287 அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 380 அப்படின்றது உங்களுக்கு விக்கு. ஸோ பாடி அதாவது 380 வரைக்கும் நீங்கள் கூட வச்சுருக்கலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடியோட கூட 350 அப்படின்றது செகண்ட் டார்கெட் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த விக் வரைக்கும் வச்சுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பாடியோடவே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் சாகிலிட்டி. இந்த சாகிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது இந்த ஸ்டாக் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ நம்மளை பொறுத்த அதாவது நம்மளோட ஒன் ஆஃப் த மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நேற்று உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 49 வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் ஒரு 47 அப்படின்ற அந்த ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு லாங் ரிஜெக்ஷன் தெரியுது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ், அதாவது இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிலாக இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒன் ஆஃப் த மெத்தட் இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை. நெக்ஸ்ட் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் அதாவது 47 ரூபாய் 22 பைசாவுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம அதோட எஸ்எல் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இந்த ட்ரையாங்கிளோட டாப் லைன் அதாவது ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் இதோட ஆல் டைம் ஹை தான் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டார்கெட்டாக வச்சுக்கிறலாம். ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 55. இந்த 55 அப்படின்ற ப்ரைஸை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபாரத் ஃபோர்ஜ். இந்த ஃபாரத் ஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் இது பிரேக் அவுட் ஸ்டாக் இல்லை. ஸோ நேற்றுக்கு ஒரு 4% இது மேலே போயிருக்கு. ஸோ நம்ம கொடுத்த டார்கெட் வந்து நியரில் இருக்குது. இந்த 1350
59 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது இந்த ஸ்டாக்கில் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து நமக்கு ஹிட் பண்ணிடும். ஸோ நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன் எடுங்க. பிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் அதோட ஆல் டைம் ஹை உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1800 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட டெசிஷனை எடுங்க. ஸோ டார்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 டேஸ், அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஹிட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் கேன்ஃபின் ஹோம். இந்த கேன்ஃபின் ஹோம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 940. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே நல்ல ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக் இப்போ ரெக்கவர் ஆகி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரையாங்கிளை வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ட்ரையாங்கிளை பிரேக் அவுட் கொடுத்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 கேண்டில்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் நம்மளோட ஒன் ஆஃப் த மெத்தட் ஒரு ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு இங்கே வரலை. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேண்டில் அதாவது மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வெரி வெரி ஹை. ஏன்னா இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஒன்று கேண்டில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை. அதனால் ஒரு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரீடெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இங்கேருந்து அகைன் மறுபடியும் இங்கே வரலாம். இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே வந்துட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எங்கே நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட கேபிட்டலை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கேயும் செகண்ட் ஆஃப் ரேட்டஸ்ட் எடுக்கும்போது இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே இருந்துட்டு அப்படியே ரேலி கொடுத்துச்சுன்னா விட்டுறலாம். ஒரு வேளை ரேட்டஸ்ட் எடுத்துச்சுன்னா இங்கேயும் நீங்கள் கொஞ்சம் அக்கம்ப்ளேட் பண்ணலாம். ஸோ இதோட எஸ்எல் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிளோட இந்த சேனல் ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை நம்ம எஸ்எல்லாக மெயின்டைன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கேன்ஃபின் ஹோமோட டார்கெட் நெக்ஸ்ட் அதோட ஆல் டைம் ஹை 940 அப்படின்றது உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை. நீங்கள் அங்கே வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் நௌக்ரி. இந்த நௌக்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை நான் இப்போது சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு நம்ம அதாவது இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன். இந்த ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு நான் வந்து பிரேக் அவுட் நியரில் இருக்கும்போது கொடுத்துருந்துருப்பேன். இந்த ரெசிஸ்டன்ஸை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்டில் என்ன அதாவது இந்த ட்ரையாங்கிளை வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து மேலே போயிட்டு அகெயின் வந்துட்டு இங்கே உடச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த சேனலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த டைமில் தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஆன்சர்ஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகும்போது தான் நம்ம பிரேக் அவுட், ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ என்ன ஆயிருக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த ஸ்டாக் அப்படியே கீழே வந்துருச்சு. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை ஏன் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் ஸோ இந்த ட்ரையாங்கிள் அப்படின்றது நிறைய ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 2-3 ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் நம்ம வீடியோ பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்துருச்சு, அகைன் மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ இந்த ரீசன் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்படி ஆகும் அப்படின்னு. ஓகே, இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இந்த நல்ல சப்போர்ட்டில் வந்து என்ன இருக்குது, ஸோ இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் மேலே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த ஸ்டாக் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம இப்படி தான் போடுறோம். இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு இப்போவும் சொல்கிறேன், இந்த சப்போர்ட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஸோ இதோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் பண்ணணும். ஸோ இதை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த டைம் வந்து பிரேக் பண்ணலாம், இல்லை ஒரு சைட் வேஸும் போகலாம். ஸோ நீங்கள் சப்போர்ட்டில் வாங்குறதா இருந்தால் நீங்கள் எஸ்எல் வந்து ரொம்ப கம்மியான எஸ்எல் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன்
ஸோ இந்த 1281 அப்படின்றது உங்களுக்கு அதாவது ஸ்டாப் லாஸ். இல்லை நான் பிரேக் அவுட்டில் வாங்குறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 1416க்கு மேலே உடைக்கும் போது நம்ம வாங்கலாம். ஸோ உங்களோட சான்ஸ், உங்களோட விருப்பம். ஸோ இந்த சப்போர்ட்டில் வாங்கினீங்கன்னா எஸ்எல் கம்மியாக கொடுக்கலாம். ஸோ அதே சமயத்தில் பிரேக் அவுட்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களோட விருப்பம், நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 1536, செகண்ட் டார்கெட் 1619. ஸோ இந்த 1536 அப்படின்றது ஏன் ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் ஹை. இந்த ப்ரீவியஸ் ஹையை ஹிட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் மேபி. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் டார்கெட் 1619. தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1600, இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த 1683. ஸோ அப்படின்ற இந்த ப்ரைஸை வந்து சப்போஸ் இதை வந்து மதிக்காமல் கூட போகலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் 1813. ஓகே ஃப்ரெண்ட், ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம பல நல்ல ஸ்டாக்குகளை நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.